ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சட்னி ஒன்று. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட ஆல் செலக்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. அதோட நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் அமையுது. வாங்க கிச்சனுக்கு போகலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. பூண்டு சேர்த்துக்கிறது கூட ஒரு 10-15 பல் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கினதும் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடயே 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா யூஸ் பண்ணுவீங்கன்னா பச்சை மிளகா தான் தாராளமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு மீடியம் சைஸு 3-4 தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்படி தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு தக்காளி இருந்தால் 3 தக்காளி யூஸ் பண்ணால் போதும். நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வதக்கி நடுவில் சேர்த்தி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். தண்ணியே விட வேண்டாம், அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வந்ததுன்னா போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு தண்ணியை விடாமல் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். தக்காளி இருக்க தண்ணியிலேயே நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டு கலவையை எல்லாம் சேர்த்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சி, இப்போ பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி எடுத்து வச்சு இப்போ தோசைக்கல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு அதில் சேர்த்திக்கிறோம். எப்போவும் நம்ம செய்கிற மாதிரியே இந்த சட்னியை தாளிச்சிக்கிறோம். இப்போ தயாராகிடுச்சு சூப்பரான சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய தக்காளி சட்னி. இதில் பூண்டு சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் சட்னிக்கு. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் இந்த சட்னி தான் வேணும்னு எல்லோரும் கேட்பாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். சுவையான சின்ன வெங்காய தக்காளி சட்னி ரெடி.